இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. மீண்டுமா, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. மிக அற்புதமான, மிக அருமையான, இதுவரை அனுபவித்திராத ஒரு புதிய அனுபவத்தை நான் இங்கு வந்து உணர்ந்திருக்கிறேன். இறை அனுபவம் எங்கு எனக்கு புதிதாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அனுபவம் உங்களுக்கும் இதுவரையில் கிடைத்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். என்ன அனுபவம் அப்படின்றால், நேற்று நாங்கள் காரில் வர்றப்போ கூட 2 பிரதர் ஃபாதர் வர்றப்போ மேட்டுப்பாளையத்துலேருந்து கொஞ்சம் ஒரு 10-20 கிலோமீட்டர் வந்தோன்னா ஒரே இருட்டு, புகை. எங்களோட வந்த தம்பி வண்டியை எடுக்க முடியாது போல இருக்குது, கண்ணாடியை தொடச்சா போகணும், கொஞ்சம் எங்களை பயமுறுத்தி விட்டார். எப்படி போகிறோம் என்னங்கிறார். சுற்றி வர மலைகள், இன்னும் ரோடு தெரியல, ரொம்ப பயந்தான் போனோம். கார் ஏறுதா இறங்குதா எங்களுக்கு பயத்தோடு இருந்தோம். இப்போ ஜெபமலை சொல்லிக்கிட்டே நானும் பாருங்க எல்லாருமே ஜெபமலை சொல்லி மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே வரோம். இங்கே வந்த உடனே இது என்ன எப்போ நாடா ஏதோ ஒரு கனகட்டியோ ஏதோ ஒரு தாண்ட உடனே வெளிச்சம் எப்படி வந்ததுன்னே தெரியல. அது வரைக்கும் போட்டு 300 ரூபாய்க்கு சொட்டெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் பயந்துக்கிட்டு. இங்கே வந்து பார்த்தா வெயில் அடிக்குது, வெளிச்சம் இருக்குது. ஒரு ஆச்சரியமாக போச்சு. எப்படி நடந்தது எனக்கு புரியல, இன்ன வரைக்கும் புரியல. இது ஒரு பெரிய ஆச்சரியமான. அப்போ ஒன்று நினைவு, ஆண்டவருடைய ஆசீர்வாதம், ஆண்டவருடைய ஒளி இங்கு எப்பொழுதும் என்னவா இருக்குது, நிறைந்திருக்குது. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. அது உங்களை பார்த்தோன்னு இன்னும் கூடுதலாக எனக்கு ஒரு மகிழ்ச்சியை தருகிறது. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இது முதல் அனுபவம். ரெண்டாவது, நாங்கள் எல்லா இடத்துலையும் போகிறப்போ டாக் கொடுக்குறோம், ஜெபம் பண்ணுறோம், வரோம். எப்போவுமே பெண்கள் எங்கே உட்காந்துருப்பாங்க தெரியுமா? எங்கே உட்காந்துருப்பாங்க பார்த்துருப்பீங்களா? கோயிலில் பூசும்போது எங்கே இருப்பாங்க பெண்கள்? எனக்கு ஒரு காது வலது காது, கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்களேன். பெண்கள் பொதுவாக எங்கே உட்காந்துருப்பாங்க? வலது கை பக்கம் தான் உட்காந்துருப்பாங்க. பெண்கள் தான் இடது கை பக்கம். இங்கே உள்ளே வந்து பார்த்தோன்னா நீங்கள் இடது கை பக்கம். ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே இது என்ன புது மாதிரியாக இருக்குது, ஏதோ சொல்ல வரீர், என்னன்னு தெரியல எனக்கு. அப்போ ஆண்டவர் எனக்கு கொடுத்த பைபிள் ஒரு வார்த்தை, இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. மாதா குழந்தைய கையில் வச்சுருக்க மாதிரி படம் பார்த்துருப்பீங்களா, சொரூபம் பார்த்துருப்பீங்களா? எந்த கையில் வச்சுருக்காங்க? எந்த கையில் வச்சுருக்காங்க? இல்லை சத்தமாக சொல்லுங்களேன். இடது கையில். புனித சூசையப்பர், அது உங்கள் கோயிலில் மட்டும்தான் அப்படி இருக்குது. அவர் இப்படி தான் வச்சுருப்பார், இப்படி வச்சுருப்பார், குழந்தைய வச்சு கையில் இருப்பார், இவர் இப்படி அணைச்சிட்டு பேசுவார் இல்லையா? மேடானா மாதா, அந்த அம்மா குழந்தைய இடது கையில் தான் தாங்கியிருக்கோம். இதுக்கு என்ன அர்த்தம்? பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, ஆண்டவர் தனது இடது கையால் உன்னை அரவணைத்து வலது கையினால் ஆசி வழங்குவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போது இங்கே இருக்கிற எல்லா பெண்களையும் பார்க்குறப்போ எனக்கு என்னவா தோணுது, வலது கை பக்கம் உட்காந்துருக்க பெண்கள் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இடது கை பக்கம் உட்காந்துங்க. அப்போ அரவணைக்கிற பிள்ளைகள், அன்பு செலுத்துகிற பிள்ளைகள். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இந்த ஊரில், இந்த பங்கில் என்னவா இருக்குது, பெண்கள் மத்தியில் அதிகமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலையிலேருந்து 10 மணிக்கு ஆரம்பித்து 11:30 மணி வரைக்கும் மூச்சு விடாமல் பேசிட்டார் தந்தை அவர்கள். என்ன கொடுத்தார், என்ன செய்தி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? நம்பிக்கை. நம்பிக்கை வேணும், அதுக்கு உதாரணம் நிறையா கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். சரி, நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருக்குங்க மட்டும் ஹல்லேலூயா சொல்லுங்கள். எல்லாருக்குமே இருக்குது. பிரைஸ் தி லார்ட். எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குது உங்களுக்கு? நம்பிக்கை என்பது சொல் வடிவில் இருக்கா, செயல் வடிவில் இருக்கா? அதுக்கு உதாரணம், அதற்கு அடையாளம். நான் ஏற்கனவே அறிவுமாயாக இருக்கேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் இங்கே வந்திருக்கேன், ஞாபகம் இருக்கா? ஃபாரிட தான் வந்தேன் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. நான் இந்து ஒரு குடும்பத்தை சார்ந்தவன், இந்து சகோதரன். 1981 கடவுளால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்டு, பிரைஸ் தி லார்ட். நீங்களாம் ஆதி கிறிஸ்தவர்களாக இருப்பீங்க, அப்பா அம்மா கிறிஸ்தவர்களாக இருப்பீங்க. நான் அப்படி கிடையாது. நான் பிறப்பால் ஹிந்து, ஆர்த்தடாக்ஸ் ஹிந்து ஃபேமிலி. அதாவது திருநீர் இல்லாமல் வெளியில் வரமாட்டோம், யார் வீட்லேயும் பச்சை தண்ணி குடிக்க மாட்டோம், நிற்க மாட்டோம், பேச மாட்டோம். எங்களுக்கும் தனித்துவம். அதில்
தமிழ்நாடு சைவ சித்தாந்த திருச்சபையோட மாநில துணை செயலாளராக பல வருஷங்கள் நான் பணிபுரிஞ்சிருக்கேன். அது என்ன மாநில துணைத் தலைவர் சைவ சித்தாந்த திருச்சபைனா நம்ம எப்படி ஆன்மீக இந்த நம்முடைய கிறிஸ்துவத்தில் எப்படி திருச்சபை இருக்கிறோ அதே மாதிரி ஹிந்து ஆலயங்களில் நாங்கள் போய் சிவ வழிபாடு மற்ற வழிபாடுகளை பற்றி நாங்கள் பேசணும். ஆன்மீக காரியங்களில் ஈடுபட்டோம். அதில் மாநிலத்து துணைத் தலைவர். அப்போ ஒரு காரியம், ஒரு வாக்கியம், சிவ வாக்கியம், அந்த பாடல் நான் சொல்கிறேன். அதுக்கு அர்த்தம் தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. நட்ட கல்லை சுற்றி வந்து 4 புஷ்பம் சாற்றியே சுற்றி சுற்றி வந்து முணுமுணுக்க சொல்லும் மந்திரம் ஏதடா. சட்ட சுட்டி சட்டுவம் சுவை அறியுமோ, நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில். புரியுதா? இன்னொரு முறை வாசிக்கிறேன். நட்ட கல்லை சுற்றி வந்து 4 புஷ்பம் சாத்தியே முணுமுணுத்து சொல்லும் மந்திரம் ஏதடா. சட்ட சுட்டி சட்டுவம் சுவை அறியுமோ நாதன் தான் உள்ளிருக்கையில். புரியுதா? புரியல. முதல் வரி, நட்டக்கல் சுற்றி வந்து 4 புஷ்பம் சாத்தியே. என்ன அர்த்தம்? நிறைய பார்த்துருப்பீங்களே, ஒரு கல்லை நட்டு வச்சுருவாங்க, 4 புஷ்பத்தை 4 பூவை கொண்டு போய் சாத்தி அதை சுற்றி சுற்றி வந்து என்ன செய்வாங்க? மந்திரங்கள் முணுமுணுத்து. அந்த மந்திரம் என்னன்னு தெரியுமா? தெரியாது. இதுக்கு எது உதாரணமாக கொடுக்குறார் பட்டினத்தார்னா, சட்ட சுட்டி சட்டுவம் கறி சுவை அறியுமோ அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ சமையல் நடக்கல, நல்லா இப்போ வாசனை வர ஆரம்பிச்சிச்சு, சாம்பார் வாடை. இந்த வாடை நமக்கு புரியுது, நமக்கு அந்த உணர்வு இருக்குது. அந்த போட்ட சட்டி இருக்குல்ல, சமையல் பண்ணுறாங்களா, அந்த பாத்திரத்துக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. ஆனால் சமையல் எதில் பண்ணுறோம்? அந்த பாத்திரத்தை தான் பண்ணுறோம். சமையல் பாத்திரத்தில் பண்ணுறோம், சமையல் நம்ம தான் பண்ணுறோம். ஆனால் அந்த சுவை நமக்கு தெரியுது, அந்த சட்டிக்கு தெரியாது. இது மாதிரி தான்டா நீ கல்லை நட்டி வச்சு அதுக்கு பூவை வச்சு போட்டு 4 சுற்றி சுற்றி வர்றிய, அதுக்கு என்னடா தெரியும்? அது வாய் விட்டு பேசுமா? பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கு புகழ். அல்லேலூயா. நான் என்ன சொல்ல வரேன் புரியுதா? 1900 சொன்னால் வயசு தெரிஞ்சு போகுமோ? சரி வேண்டாம், சொல்லலை. அது 24 வருஷம் வரைக்கும் இந்த மாதிரி நட்டக்கல்லை சுற்றி சுற்றி வந்து முணுமுணுத்து பேசினேன். எல்லா கோயிலும், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில், திருப்பரங்குன்றம் பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கலாம் அந்த கோயில், சுவாமிநாதன் சாமிமலை சுவாமிநாதன் இது பழனி, இப்படி எல்லா சிவஸ்தலம், திருவண்ணாமலை, எல்லா இடத்துலையும் போய் நாங்கள் பிரசங்கம் வச்சுட்டு வருவோம். இந்த பாட்டு எனக்கு கிடச்சிது. எப்போ கிடச்சதுன்னா, போனோட சாட்சியாக சொல்லியிருந்தேன். இப்போ சாட்சி சொன்ன நேரம் கிடைக்காது, முடிக்கணும். நம்ம தனியாக பேசுவோம் அது சாட்சியை முடிஞ்ச உடனே. பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த பாட்டோட அர்த்தம் எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. இது வரைக்கும் நம்மளும் முணுமுணுத்திருக்கோம். சிவாய விஷ்ணு நமக்கு திருமுருகாற்றுப்படை தரோவா தெரியும், A to Z தெரியும், புறநானூற்று பொழுது தெரியும், அகநானூறு தெரியும். இப்போ எல்லாம் மறந்து போச்சு. அப்போது இவ்வளோ மந்திரங்கள் சொல்லி என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்ட பொழுது நான் வணங்கின அந்த நட்டக்கல் எதுவுமே பேசவில்லை. 1981 ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி புளியங்குடியில் ஆலயத்தில் வைத்து, அருணா உள்ளே வா, நான் உன்னை விரும்புகிறேன், உன் ஏற்றுக்கொள், உள்ளே வான்னு சொன்ன போது தான் அதை நான் முத நம்ப ஆரம்பித்தேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ். அப்போது இந்த கதை நான் இப்போ எதுக்கு சொல்கிறேன்? நம்முடைய முன்னாடி இருக்கிற இந்த நற்கருணை என்னது?
என்னது? நட்ட கல்லா? உண்மையான கல்லா? உயிருள்ள, கேட்கக்கூடிய, பேசக்கூடிய, பார்க்கக்கூடிய தெய்வம். பிரைஸ் தி லார்ட். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. மகளில் மாட்டிக்கிட்டீங்க, இப்போ என்கிட்ட வகையாக மாட்டிக்கிட்டீங்க. இது உயிருள்ள தெய்வம், பார்க்கக்கூடிய தெய்வம், பேசும் தெய்வம். அப்படி தானே? இதில் ஒன்றும் சந்தேகம் இல்லையா? சொல்கிறாங்க ஹல்லேலூயா சொல்லி கை தூக்குங்க பார்ப்போம். மாட்டிக்கிடாங்க. தெளிவாக நான் கேட்குறேன். இது உயிருள்ள தெய்வம், பார்க்கும் தெய்வம், பேசும் தெய்வம், கேட்கும் தெய்வம். இதில் மாற்றம் கிடையாதா? நல்லா இன்னொரு தடவை சான்ஸ் கொடுக்குறேன். யோசிச்சு வேணான்னு சொல்லு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வாங்க. போன வருஷம் கிறிஸ்மஸ் விழா கொண்டாடினீங்களா? அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு? கஷ்டமே கிடையாது பிரதர். அன்னிலேருந்து ஒரே சந்தோஷம்தான், ஒரே மகிழ்ச்சி தான், கொண்டாட்டம் தான், டெய்லி கறிச்சோறு தான். அப்படின்னு சொல்கிற மட்டும் கை தூக்குங்க. என்ன சத்தத்தை காணோம்? கஷ்டம் இருந்தால் எதுக்கு? கஷ்டம் இருந்தால் இவர் எதுக்கு? என் கேள்வி புரியுதா இல்லையா? போன கிறிஸ்மஸ் விழா கொண்டாடிருக்கீங்க. நான் ரொம்ப வருஷம்லாம் போகல, போன வருஷம் கொண்டாடிருக்கீங்க. இந்த வருஷம் மாற்றம் என்ன? உங்கள் குடும்பத்தில் உங்களுக்குள்ளே என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு? என்ன பிரதர் இப்படி கேட்டால் நாங்கள் என்னத்தை பதில் சொல்ல? போன மாதம் தேவம் கொண்டாடினோம், டெக்கரேட் பண்ணோம், நல்லா ஃபாதர் கேக்கெலாம் ரெடி பண்ணி வச்சுருந்தார். நாங்களும் கேக் கொண்டாந்தோம். எல்லாம் ஒன்றா உட்காந்து நல்லா சாப்பிட்டோம், கொண்டாடினோம். புது ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு வந்தது. 5000 வாங்கிட்டு வந்து பட்டு புடவை காட்டினோம். அப்போ 3000 வந்த பட்டு புடவை பொறாமையில் சொல்லிட்டு போயிட்டான். இவ்வளோ நடந்திருக்கு. இதில் என்ன மாற்றம் இருக்குது? அப்படி தானே? பிரைஸ் தி லார்ட். குடும்பத்தில் என்ன மாற்றம்? உங்களுக்குள்ள என்ன மாற்றம்? ஒன்றும் இல்லை. அப்போ எதுக்கு திருவிழா, நம்ம கிறிஸ்மஸ் பிறப்பு பெருவிழா கொண்டாடுறோம்? அடிப்படையில் ஒரு தவறு பண்ணிக்கிட்டு இருக்கோம். பிரைஸ் தி லார்ட். என்ன இது? கிறிஸ்மஸ் தயாரிப்பா? இல்லை, இது திருவருகைக்கான விழான்னு சொல்லி கொண்டாடுறாங்க. அந்த திருவருகை கால விழாங்கிறது என்ன அர்த்தம்? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் 2ஆம் வருகைக்காக காத்திருக்க கூட்டம் நம்ம கூட்டம். அதுக்கு தயார் பண்ணுறதுக்கு தான் இந்த கிறிஸ்மஸ் விழாவை ஞாபகப்படுத்தி நினைவில் கொண்டாடுகிறோம். அது தவிர நம்ம எதேச்சியாக நினைக்கிற மாதிரி, எப்போது நினைக்கிற மாதிரி கிறிஸ்து 25ஆந்தேதி நைட்டு 24ஆந்தேதி நைட்டு பரப்பார் 12 மணிக்கு. அன்றைக்கெல்லாம் வந்து பூசை பார்க்கணும், நல்லா ஆட்டம் பண்ண கொண்டாட்டமாக இருக்கும், விளையாட்டு போட்டி நடக்கும், பரிசு கொடுப்பாங்க. இது அல்ல கிறிஸ்மஸ் பிறப்பு பெருவிழா. திருவருகை கால பெருவிழா என்றால், தயாரிப்பு என்றால், இயேசுவின் 2ஆம் வருகைக்கு நம்மை நாமே தயார்படுத்தக்கூடிய காலம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இதில் இப்போ நான் திருப்பி முதல் கேள்விக்கு வரேன். இப்போ திருவருகை கால தயாரிப்புக்கு நீங்கள் என்ன தயார் பண்ணியிருக்கீங்க? நான் என்ன தயார் பண்ணிக்கிறேன்? யோசிக்கணும்ல. அதுதான் உண்மையான தயாரிப்பு. இந்த தியானம் நடக்கிறதுக்கு அர்த்தமே அதுதான். எல்லா இடங்களும் நடந்துகிட்ருக்கு. பைபிள் வச்சுருங்களா? எடுத்து வாசிங்க பார்ப்போம். நீதிமொழிகள் 16:1. சீக்கிரம் விறுவிறு, நம்ம கொடுக்கப்பட்ட நேரம் குறை. நீதிமொழிகள் 16:1. ஆண்டவரே, பிரைஸ் தி லார்ட். எண்ணங்களை மனிதன் அறியலாம், ஆனால் எதற்கு முடிவு கூறுவது? ஆண்டவரே. நம்ம என்ன வேணாலும் நினைக்கலாம், அதுக்கு நமக்கு உரிமை உண்டு. ஆண்டவர் நமக்கு அந்த உரிமை கொடுத்துருக்கிறார். நீ எது வேணாலும் நினை, ஆனால் அதன் முடிவு யாருடையதாக இருக்கணும்? ஆண்டவரிடத்தில் இருக்கணும். அப்போது நமக்கு வரக்கூடிய வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், நெருக்கடிகள், தேவைகள் அனைத்துமே எப்படிப்பட்டது? ஆண்டவரால் கொடுக்கப்படுகிறதா, அனுமதிக்கப்படுகிறதா? எனக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு, நான் ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுவேன், ஆண்டவரே நீ ஏன் இதை கொடுத்தேன்னு கேட்போமா, இல்லை ஏன் அனுமதிச்சேன்னு கேட்போமா? எப்படி கேட்பீங்க? புரியல. ஆண்டவர் ஏன் கொடுத்தீங்க? சரியா? இப்போ இவர் தானே கொடுத்துருக்காரு. அப்புறம் இவருக்கு முன்னாடி உட்காந்துருக்கணும். நம்ம கேள்வியோட அர்த்தம் புரியுதா? நீங்கள் தான் சொன்னீங்க,
உயிருள்ள தெய்வம், பேசும் தெய்வம், கேட்கக்கூடிய தெய்வம். கஷ்டங்கள் யாரால் கொடுக்கப்படுதுங்கிறீங்க? இவரால் இது எப்படி சாத்தியம்? இது எப்படி முரணானது இல்லை நம்ம பேச்சு? இப்போ நம்முடைய எண்ணம் தப்பானது தப்பு இல்லை. நான் உங்களை நேசிக்கிறேன்டா, என்னிடம் வரக்கூடியது என்னவாக இருக்கணும்? ஆசீர்வாதமாக இருக்கணும். உங்களுடைய கஷ்டத்தை போக்கக்கூடியதாக இருக்கணும். நான் கொடுக்கக்கூடியவனாக இருக்கக்கூடாது. நீ நல்லவனா கெட்டவனாங்கிறது நான் சோதிக்க முடியாது, சோதிக்கக்கூடாது. அப்படி சோதித்தேன் என்றால் நான் பிசாசுன்னு அர்த்தம். நீங்கள் உங்களுடைய வார்த்தையின்படி கடவுள் என்னை சோதிக்கிறார் எப்படி என்று சொன்னால், கடவுளை எந்த நிலை கொண்டு வந்துட்டீங்க? வேற ஒரு நிலை கொண்டு போயிட்டீங்க. கடவுள் சோதனையை கொடுப்பதல்ல, கடவுள் சோதனை அனுமதிக்கிறார். யோபுவின் வாழ்க்கையில் நம்ம படிச்சிருக்கோம், பல தடவை படிச்சிருக்கோம். கடவுள் யோபுவின் வாழ்க்கையில் சோதனை கொடுக்கவில்லை. பிசாசு போய் கேட்குறான், நீ ரொம்ப யோக்கியன்னு நினச்சிட்டு இருக்கிய, நீ ரொம்ப பக்திமான்னு நினச்சிட்டு இருக்கிய, ரொம்ப விசுவாசின்னு சொல்கிறிய, அவன் யோபு யோக்கியன் அல்ல. கடவுள் சொல்கிறார், எதை வச்சு நீ சொல்கிற? நீ எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்துப்பார், நான் அவன் உன்னுடைய பக்தனா இல்லை நான் நிரூபிக்கிறேன் அப்படிங்கிறார். அப்போ கடவுள் சொல்கிறார், அவனை சோதனைக்கு அனுமதிக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போது கடவுள் முதல்ல அடிப்படையாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது, நம்ம படக்கூடிய படக்கூடிய துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் எல்லாம் கடவுளை அனுமதிக்கப்படுகின்ற தவிர கொடுக்கப்படவில்லை. இது முதல் மாற்றம் நமக்கு தேவை. நம்ம பாவ சங்கீதம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இதில் அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டியது, எனக்கு வரக்கூடிய அந்த கஷ்டம், எனக்கு கிடைக்க இந்த பிரச்சனை, எனக்கு இருக்கக்கூடிய இந்த நெருக்கடி, எனக்கு கிடைத்த இந்த தோல்வி, என் குடும்பத்தில் உள்ள விரும்பத்தகாத காரியங்கள் எல்லாமே என்னது? என் பாவத்திற்கு பரிசுன்னு நினைக்கிறோம். தவறு. நம்முடைய எண்ணம் தவறானது. முடிவு ஆண்டவரிடத்தில் இருக்கிறது என்று நம்பினோமானால் நாம் யாரிடத்தில் கேட்க போகிறோம்? அதை யோபு கேட்ட மாதிரி, கடவுள் எனக்கு கொடுத்தால் கடவுள் அதை அவரை எடுத்துக்கொண்டார் என்ற மனநிலை வருகின்ற பொழுது நம்ம என்ன ஆயிடுறோம்? கடவுளுடைய பிள்ளைகள், உண்மையான பிள்ளைகளாக மாறிடும். அப்போது அன்னை மரியாள் என்ன செய்கிறாங்க? உங்களை இடது கையில் அரவணைத்து வலது கையினால் உங்களை, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குது? 2 காரியம் பார்ப்போம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். உடல் ஆசை, உடல் சார்பான இச்சை, அடுத்து செல்வத்திற்கு 3வது நடுவில் ஒன்று வருமே, பார்வை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த இதை முதல்ல தூக்கி போடுங்க. இச்சை நிறைந்த பார்வை. பாவத்திற்கு முதல் அடிப்படை காரணமானது விதைக்கப்படக்கூடிய எது என்றால் பார்வை. 2வது உடல் சம்பந்தப்பட்டது. 3வது செல்வ செருக்கு. இந்த வரியில் தான் படிக்கணும். அதை உடல் சார்ந்த இச்சைக்கு முன்னாடி இச்சை நிறைந்த பார்வை. ஏதேன் தோட்டத்தில் நடந்த சம்பவம் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. அப்போ நம்ம பார்வை எப்படிப்பட்ட பார்வையாக இருக்கிறது? அந்த பார்வையில் தூய்மை உண்டா இல்லையா? இது முதல்ல நம்ம தெரியணும் இல்லையா? புரியலையா? முதலில் பார்வை தூயதா இல்லையா, இதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். நாம் பண்ண பாவத்துக்கு முதல் அடிப்படை இது என் அனுபவத்தில் சொல்கிறது இந்த பார்வை தான். இதை நாம் பல வடங்களாக யோசித்து பார்த்து, இது எதனால் இந்த கஷ்டம் வருது, பிரச்சனை வருது, ஏன் இது பாவம் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லப்போ என்னுடைய முதல் காரணமாக இருந்தது இந்த பார்வை ஒன்று. அதான் ஏதேன் தோட்டத்தில் நடக்குது. ஏதேன் தோட்டத்தில் என்ன நடக்குது? ஏவாள் எதை பார்த்து பாவம் பண்ணுறா? ஏதேன் தோட்டத்து சம்பவம் எல்லாத்தையும் ஞாபகம் இருக்கும்ல. ஆதாம் ஏவாள் பாவம் எப்படி வந்தது? கீழ்ப்படியாமை காரணம் என்ன? இச்சையான ஏவாள் எதை பார்க்குறா? பழத்தை பார்க்குறா. கடவுள் ஆரம்பத்தில் அந்த ஏதேன் தோட்டத்தில் என்ன படைக்காம விட்டு விட்டார்? மனிதனுக்கு தேவையான அனைத்துமே அங்கே கொடுக்கப்பட்டிருந்தது. எல்லாம் நலம் நிறைந்த நறுமணம் வீசக்கூடிய மரம், செடி, கொடி, பழ வகைகள் எல்லாமே அங்கே இருந்தது. நல்ல ஆறு ஓடியது, நதி ஓடியது. காட்டு விலங்குகளும் நாட்டு விலங்குகளும் ஒன்றாய் இருந்தன. அருமையான ஒரு படைப்பு அந்த நேரம்.
அதெல்லாம் இந்த ஆதாம் ஏவாளை ரசிக்கலை. ஆனால் ஏவாள் ரசித்த ஒன்று எது? அந்த பழம். அந்த பழம் பார்வைக்கு, அது முதல் வாசம் ஆச்சுன்னா தெரியும், தொடக்கணும் இல்லை. அந்த அந்த பழம் அவள் பார்வைக்கு நன்றாக தோன்றியது. அதான் கவர்ச்சி. முதல் தப்பு அங்கே நடக்குது. பார்த்தோன்னே என்ன செய்கிறா? பழத்தை எடுத்து சாப்பிடணும்னு நினைக்கிறான். அப்போ சாப்பிடணும்னு நினைக்கிறப்போ முதல் பார்வை, முதல் பாவம். ரெண்டாவது தப்பு என்ன நடக்குது அங்கே? நம்மால் பக்கத்தில் காண ஒரு இழிச்சவாயன் எங்களை மாதிரி. அந்த இழிச்சவாயன்ட்ட என்ன சொல்கிறா? இது நீயும் சாப்பிடு. அவனு என்ன பண்ணுறான்? அவனும் கொஞ்சம் கூட எங்களை மாதிரி மரமண்டை. நாங்களாம் மரமண்டை தான். என்ன பிரதீப், நமக்கு ஒரு மண்ணும் புரியாது. எங்களுக்கு ஒரு மண்ணும் புரியாது. என்ன பேசுகிறாங்க, எங்களுக்கு அறிவுலாம் கிடையாது. மரமண்டை. பொண்டாட்டி சொன்னால் யார் சொன்ன மாதிரி? இவர் சொன்ன மாதிரி. அதனால் நாங்களும் ஊழுன்னு தலையாட்டிட்டு, இல்லைன்னா அங்கே சாம்பாரில் உப்பு இருக்காது, ரசத்தில் ஒன்றும் இருக்காதுல்ல, அதனால் என்ன இல்லை, நீ சொல்கிறதுல சரிதாம்மான்னு சொல்லிட்டு நாங்களும் சாப்பிட்றோம். ரைஸ் எல்லாம். ஆதாம் அதே தப்பு பண்ணான். நீ சொன்னால் சரின்னு சொல்லி சாப்பிட்டான். சாப்பிட்டுட்டு உடல் இன்ச்சை. அடுத்து மூணாவது என்ன நடக்குது? செல்வ செருக்கு. உடனே அவன் என்ன நினைக்கிறான்? கடவுளுக்கு இணையாக தன்னை நினைத்து கொண்டான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஒரு நிகழ்ச்சியில் 3 பாவம் வந்துருதா? இதுதான் இன்றைக்கும் நடக்குது. அப்போ கடவுள் வந்து கேட்குறாரு, இல்லை எங்கடா இருக்க அப்படின்னாரு. இன்றைக்கி ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்குறாரு. என்ன ஒரு இது, கொதுமுடி மக்களே, என் மக்களே, ஆண்டவர் கேட்குறாரு. உயிரோட இருக்க ஆண்டவருக்கு, என் மக்களே எங்கே இருக்கிறீர்கள்? என்ன பதில்? உங்கள் பதில்? ஏதேன் தோட்டத்தில் இருக்க விரும்புகிறீங்களா, இல்லை பூமிக்கு போக விரும்புகிறீங்களா? சொல்லுங்கள். என்னை இயேசுநாதராக நினச்சிங்களேன். நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட, என் கொதுமுடி மக்களே, என் இறை மக்களே, நீங்கள் எங்கே இருக்க விரும்புகிறீர்கள்? எங்கே இருக்கிறீர்கள்? அதான் பார்த்து ஆண்டவர் கேட்டார்ல, அதே கேள்வி நான் கேட்குறேன் உங்களை பார்த்து. கொதுமுடி மக்களே எங்கே இருக்கிறீர்கள்? உங்கள் பதில் என்ன? ஏன்னா ஆண்டவர்கிட்ட பேச மாட்டீங்களா? சொல்லுங்களேன். கொதுமுடி மக்களே எங்கே இருக்கிறீர்கள்? கொதுமுடி பங்கில் இருக்கிறோம். நல்ல பதில். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஏதேன் தோட்டத்தில் இருக்கீங்களா, பூமிக்கு வந்துட்டீங்களா? எங்கே இருக்கீங்க? அவன் எங்கே இருந்தான்? அந்த கேள்வி கேட்குறப்போ கடவுள் கேட்குறாரு, ஆதாமும் ஏவாள்கிட்ட எங்கே இருக்கிறேன்னு கேட்டார் இல்லையா? அப்போ ஆதாமும் ஏவாள் எங்கே இருந்தாங்க? ஏதேன் தோட்டத்தில்னு இருந்தாங்க. ஆனால் இந்த ஏதேன் தோட்டத்தில் இருந்தவனுக்கு நான் இங்கே தான் இருக்கிறேன் ஆண்டவரின்னு சொல்ல முடியல. அந்த பகுதி எடுத்து வாசிங்கன்னா தெரியும், நல்லாவே தெரியும். என்ன சொல்கிறாம, ஆண்டவரே நாம் பாவம் தப்பு பண்ணிட்டோம், அதனால் என்ன பண்ணியிருக்கோம்? ஒளிந்து கொண்டு இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்போ சொல்லுங்கள், நீங்கள் எங்கே இருக்கீங்க? இருக்கிறது என்னமோ ஏதேன் தோட்டம் தான், இருக்கிறது என்னமோ கொதுமுடி செயின்ட் ஆண்டனி சர்ச்சு தான். இருக்கிறது யாருக்கு முன்னாடி இருக்கீங்க? கடவுளுக்கு முன்னாடி. ஆனால் எங்கே இருக்கிறோம்? ஒளிஞ்சிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சொல்ல புரியுதா? அப்போ என்ன நான் சொல்ல வரேன், உடம்பு இங்கே இருக்குது, மனசு எங்கே இருக்கு? என்னை மட்டும் போய் சொல்லிட்டான் கோயிலுக்கு. இந்த மனுஷன் எங்கே கடையில் நிற்கிறானோ, என்ன பண்ணானோ, பிள்ளையும் பார்க்கல, ஒன்றும் பார்க்கல. சாமியார் என்னத்தை சொல்ல. இப்படி ஒரு குரூப்பு. இந்த குரூப்பு எங்கள் குரூப்பு. என்ன இப்போ ஞாயிற்றுக்கிழமை சாமி இல்லைன்னா அடுத்த வாரம் பார்த்துக்கிறது. எங்கே போகிறாரு? பிட்டு சாமி மாற்றிட்டு போகிறாரா? போட்டோம். வேற ஒரு சாமியார் வர்றாருல, இந்த சாமி இங்கே தானே இருக்கும், நற்கொண்டு இங்கே தானே இருக்கும், எங்கே போகுது? இருக்கட்டும், இது நாங்கள். ஆனால் எனக்கு என்ன தேவை? நேராக போக வேண்டியது சாமியார்கிட்ட. சாமி ஆசிரியம் பண்ணுங்க. என்ன உடம்பு சொல்ல என் வீட்டுக்காரனுக்கு, நீங்கள் எப்படியா ஜெபம் பண்ணுவீங்க. அவர் என்ன செய்வார்? தள்ள கை வச்சு, அம்மா நான் ஜெபம் பண்ணுறேன்னு. நான் தலை கொடுத்து எனக்கு முடி இது வரைக்கும் இருந்துச்சுங்க. நம்ப மாட்டீங்க, நான் பழைய ஃபோட்டோ காட்டுறேன். இந்த தலையை கொடுத்து இந்த சாமிமார்களும் வேத போதரில் தலை கையை வச்சு தேய்ச்சி கொட்டிருச்சு முடி. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என்ன அர்த்தம்? இது ஜோக்காலம் சொல்லலை, நகைச்சுவையாக சொல்ல, உண்மையாக தான். என்னன்னா, என் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, நான் ஆராதிக்கிற என் கடவுள் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. அதுக்காக நான் குருவானவர்கிட்டையோ மற்றவங்ககிட்டயோ போய் ஜெபம் பண்ண நான்
வேண்டான்னு சொல்லலை, அது நல்லா புரிஞ்சுடுங்க, அது நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிடுங்க. குருவானவர் ஆசீர்வதிக்கிறவர், ஆசீர்வதிக்கப்பட்டவர், தேர்ந்தெடுக்கப்பட்டவர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவர்கிட்ட நிற்கிற தப்பு கிடையாது. ஆனால் அதுக்கு முன்னாடி நீ தயாரிச்சுட்டு போ. உன் மேலே உனக்கு நம்பிக்கை வரணும். நான் ஆராதிக்கிற தெய்வம், நான் வணங்கக்கூடிய தெய்வம் யார்? உயிரோடு இருக்கிறவர், பேசக்கூடியவர், என் குறைகளை கேட்கக்கூடியவர், அந்த குறைகளை மாற்றக்கூடியவர், ஆசீர்வதிக்கக்கூடியவர். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. என்னை இந்துவாக இருந்து ஒரு கிறிஸ்தவனை அழைத்து, கிறிஸ்தவன் சொல்ல மாட்டேன், ஒரு மனிதனாக மாற்றியதுக்கு காரணமே என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து எப்படியோ இருந்தவன், அந்த ஒரு வார்த்தை என்னை மாற்றியது. எப்போ அருணா உள்ளே வா, நான் உன்னை நேசிக்கிறேன், உன்னை நான் தேர்ந்தெடுக்க உள்ளே வாஞ்சினாரோ 1982 ஆகஸ்ட் 13 அன்னைக்கு உள்ளே வந்தான். அன்னையிலேருந்து இந்த பைபிளை விடவே இல்லை. என் மனைவி இறக்கிற தருவாய், நான் வணங்கின அந்த சிவனோ, அந்த பார்வதியோ, அந்த முருகனோ, அந்த விஷ்ணுவோ, அந்த பிள்ளையாரோ, அந்த மாரியம்மனோ எதுவுமே எனக்கு வரல. எந்த கடவுள் என்னை பெயர் சொல்லி அழைத்தாரோ அவர் வந்தார். எப்படி வந்தார்? இந்த அங்கி வெள்ளங்கி போட்டுக்கிட்டா, நீங்கள் படத்தில் பார்க்குறீங்களா, ஜீஸ் இந்த மாதிரி வெள்ளங்கி போட்டு தலையில் முள்முடி சுட்டி, இல்லைன்னா தலையில் கிட்ட வச்சா இல்லை, அந்த சகோதரர் மாதிரி ஒரு சகோதரர் ஒரு ஆட்டோ டிரைவர் வடிவத்தில் வந்தார். பாளையங்கோட்டை கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் என் மனைவி உயிருக்கு போராடிட்டு இறந்து போகிறேன், என் டாக்டரின் கையை பிடிச்சி, உன் மனைவி இன்னும் சில நொடிகளில் இறந்து போவாள், முன் தயாரிப்பு என்னவோ அதை ரெடி பண்ணு அப்படின்னு சொன்னோடனே எனக்கு அந்த பக்கத்தில் யாருமே கிடையாது. என் சொந்த பந்தம், என்னுடைய தாய் தகப்பன எல்லாம் வெளியூரில் இருக்காங்க, தகவல் நான் சொல்லலை. என் உடன் பிறந்தவரெல்லாம் சென்னையில் இருக்காங்க, நான் மட்டும்தான் பாளையங்கோட்டையில் இருக்கேன். மிகப்பெரிய ஆஸ்பத்திரி. டாக்டர் என்ன சொல்லார், மனைவி இறந்துட்டா, நீ உடனே பாடியை வெளியில் கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ண, இல்லை நான் கொண்டு போய் வெளியில் வராண்டாவில் வச்சுருவேன், நீ வேணுங்கிற நேரம் எடுத்துகிட்டு போனார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அந்த வராண்டாவில் என் மனைவியின் உடலை போத்திட்டு நான் வணங்காத தெய்வம் எல்லாவற்றையும் கூப்பிட்டேன். நமச்சிவாய் வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுது என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஐயா சிவனே வார், என்னை பற்றி ஏற்றுக்கொள்ளும் ஐயா, என் பிரச்சனைக்கு முடிவு தலைமையா. கண்ணீர் செஞ்சாலும் எல்லாரும் வேடிக்கை பார்த்தாங்க, வரல, யாருமே வரல. எந்த மனிதனுக்கு ஈவு இரக்கம் இல்லை என்றே நினைத்தேன். அப்படிப்பட்ட சூழ்நிலை தான். எங்கேருந்து ஒரு சகோதரன், கொஞ்சம் வயசு, நல்லா இருந்தால் 18-19 வயசு, எனக்கு அப்போ 24 வயசு, வந்தான். என்ன பிரச்சனை, ரொம்ப நேரம் உங்களை பார்த்துருந்தேன், அழுகுறீங்க, வாங்க என்ன செய்யணும். இந்த மாதிரி நிகழ்ச்சி நடந்து போச்சு. ஊருக்கு கொண்டு போவோம், பாளையங்கோட்டையிலேருந்து கழுமலைக்கு 60 கிலோமீட்டர். அப்போ அவ்வளோ தூரம் பஸ் வசதி இந்த இடத்துல கிடையாது. இவ்வளோ தானே பிரச்சனை. என்கிட்ட எவ்வளோ ரூபாய் இருக்குது என்னன்னு, என்கிட்ட ரூபாயும் கிடையாது அந்த நேரத்தில். வெறும் 20 ரூபாய் 15 ரூபாய் தான் இருக்குது பஸ்ஸுக்கு. 3 மாத குழந்தை. எங்கள் அப்பாவோட கூட பிறந்த தம்பி சித்தப்பா வீட்டில் ராஜபாளையத்தில் விட்டுட்டு போயிருக்கேன். ஏன்னா என் மனைவிக்கு மஞ்சள் காமாலை ரத்தத்தில் கலந்துருச்சு, பக்கத்தில் யாரும் கூப்பிட்டு வரக்கூடாது, அது வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிரும், அதனால் குழந்தையெல்லாம் கூப்பிட்டு வராங்கன்னு சொன்னாங்க. குழந்தைய பிரிஞ்சு 15 நாள் ஆச்சு குழந்தைய பார்த்து. அன்பு சகோதரி சகோதரியை, என் குடும்பத்தில் ஒருத்தனை அவங்கள்ட்ட நினச்சி நான் மனம் விட்டு பேசுகிறேன், ஆண்டவர் சன்னிதானத்திலேருந்து பேசுகிறேன். நம்ம உறவுகள் நம்மளை கொண்டாடலாம், நம்முடைய உறவுகள் நம்ம உயர்வாக மதிக்கலாம். ஒன்று மட்டும் தெரிஞ்சுங்க, அந்த உறவுகள் மீது நம்பிக்கை வைக்கிறோம் இல்லையா, அது எப்போ உண்மையான அன்பு, உண்மையான பாசம், உண்மையான ஒரு பற்று உங்கள் மேலே இருக்குங்கிறது உங்களுக்கு கஷ்டம் வர்றப்ப தான் தெரியும். இது என்னுடைய சொந்த அனுபவம். இந்த தெய்வ சன்னிதானத்தில் சொல்கிறேன், என் மீது இன்றைக்கு நேசிக்கிறேன். என் மனைவியை நான் நேசிக்க மாட்டேன், என் பிள்ளைகளை நான் அதிகமாக நான் பாசம் காட்டலை, என் தாய் தகப்பனை காட்டலை. அது வரைக்கும் 82 வரைக்கும் என் மனைவி தான், என் தாய் தகப்பன் தான், என்னுடைய பெற்றோர்கள் தான்.
என்னுடைய உடன்பிறப்புகளாம். எனக்கு வேலை கொடுத்த என் எஜமானம் தான் எல்லாம் பெரியவங்கன்னு நினச்சேன். ஆனால் என்றைக்கு ஆண்டவரின் பெயர் சுற்றி அழைத்தார், அன்னிலிருந்து இவங்கெல்லாம் பிறகு தான். இவர்களெல்லாம் இன்றைக்கு இருப்பார், நாளைக்கு போயிடுவாங்க. ஆனால் என்னோடு என்னென்றைக்கு இருக்கிறவர் யார்? உம்பல்ல செயல்கள் நீனைத்து நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. இயேசுவுக்கு புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. சரி, நம்முடைய பாவங்கள் நம்முடைய தவறுகள் எல்லாம் நமக்கு தெரியுது. பாவ சங்கீதத்தை நீங்கள் இப்போ பண்ணுறீங்க, இதுக்கு முன்னாடி எப்போ பண்ணீங்க? இதுக்கு முன்னாடி எத்தனை நாட்கள்னு சொல்லவா, இல்லை எத்தனை மாதம் சொல்லவா, இல்லை எத்தனை வருஷம் சொல்லவா? என் கேள்வி. ஈஸ்டருக்கு. ஈஸ்டர் எந்த மாதம்? இப்போ என்ன மாதம்? நடுவில் எத்தனை மாதம்? 8 மாதம். நான் நல்ல பிள்ளை சொல்கிற கை தூக்கு பார்ப்போம். 8 மாதம் நான் தப்பே பண்ணலை சொல்கிறோம், கை தூக்குங்க. 8 நிமிஷத்தில் பாவம் பண்ணிகிட்டு இருக்கோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கூட வந்திருக்க சகோதரன் தெரியும், மாதம் மாதம் நாங்கள் வேளாங்கண்ணி போயிடுவோம் இன்னொரு பெரியவரோட. எதுக்கு போவோம் தெரியுமா? எல்லோரும் கடையில் போய் மீன் வாங்க பார்ப்பாங்க. மாதா போய் வந்திருக்கம்மா பார்த்துக்கோ அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஆனால் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு குருவானவர், ஏலே போய் முதல்ல பாவ சங்கீதம் பண்ணிட்டு வாடா. போன மாதம் தானே பண்ணோம். ஏன் முட்டா கழுத, போன வாரம் இல்லை போன நிமிஷம் வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்க, போய் பண்ண அப்படிம்பார். அதெல்லாம் எனக்கு அப்போ தெரியல. உண்மைப்படி ஆண்டவர் ஏற்றுக்கிட்ட பிறகு அது தெரியல. அவங்க பீட்டர் ஃபாதர் முன்னறியில் கொடுக்குற பார்த்தேன்னு சொன்னார். திருப்பாடல் 32 வாய்ச்சார் இல்லையா? அருமையான வார்த்தைகள் அது. அதெல்லாம் நெஞ்சு அரிக்கும் அப்படியே. உண்மையாக அதை அர்த்தத்தோடு வாய்ச்சோம்னு வச்சுங்களேன், நம்மளாம் செத்து சுண்ணாம்பாயிரும். அந்த அளவுக்கு ஒன்று அருமையான வார்த்தைகள், கடவுள வார்த்தை. இயேசுக்கு புகழ், இயேசுக்கே நன்றி. சரி, உதாரணத்துக்கு வர்றேன். அப்போது நம்முடைய பாவங்கள் இப்போ எங்கே இருக்குது? நமக்கு வெளியில் இல்லை, எங்கே இருக்குது? நமக்குள்ளே இருக்குது. நம்முடைய பார்வையில் பாவம், உடலிலே பாவம், செயலிலே பாவம். அப்போ இதிலேருந்து நான் வெளியேறணும்னா நான் என்ன செய்ய வேண்டும்? சும்மாவது போய் முழந்தால் போட்டு தந்தை மகன் தூய ஆண்டவரே நேற்று கம்பெனியில் திட்டிவிட்டேன், இல்லைன்னா வேலை செய்ய ஏமாற்றிட்டேன், இல்லை என் பிள்ளைகளை திட்டேன், என் கணவரை திட்டேன், என் மனைவியை திட்டேன், இது மட்டும் சொல்லிட்டு வந்தோம்னா அவர் நினச்சிக்கார். சில போட்டு இதெல்லாம் பண்ணாத, பைபிளில் இந்த வார்த்தை இருந்துருக்கு, அன்பாயிரு அப்படின்னு சொல்லி அவர் விட்டுருவார், நம்மளும் வந்துடும். இது போதுமா அப்படின்னா நிச்சயமாக இது பூர்த்தி அடையாது. அப்போ நான் என்ன செய்ய அப்படின்னா, இப்போ தான் நீங்கள் கவனமாக கேட்க வேண்டியது, அன்னை மரியாளை போல நாம் மாற வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எப்படி அன்னை மரியாளை போகிறது? இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி. அன்னை மரியாளிடம் இருந்தது அறிவா ஞானமா? எதை வச்சு சொல்கிறீங்க? சாலமோன் ஆண்டவர்கிட்ட கேட்டது என்ன? ஏன்? 1 அரசர்களாகவும் அரசர்கள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். 1 அரசர்கள் 3:9. கொஞ்சம் விறுவிறுன்னு வாசி. 1 அரசர்கள் 3:9. எடுத்துட்டீங்களா? எனவே
இன்னொரு முறை பொறுமையாக வாசிங்க, ஒவ்வொரு வார்த்தை நிதானமா. எனவே மக்களுக்கு நீதி வழங்கவும், இன்னொரு தடவை அதை அழுத்தி வாசிங்க. மக்களுக்கு நன்மை தீமை பகுத்து அறியவும் தேவையான ஞானம் நிறைந்த அடியனுக்கு தந்தலும். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். அங்கே சாலமோன் அரசனாக திருப்பொழிவு செய்கிறாங்க. ஆனால் ஆண்டவரிடத்தில் அவன் கேட்டது என்ன கேட்டிருக்கணுங்க? நம்மளாக இருந்தால் என்ன கேட்டிருப்போம்? ஆண்டவரே, எனக்கு எந்தவித ஆபத்து இல்லாமல் இருக்கணும், என் அரசுக்கு எதிராக எந்த அரசும் கிளம்பக்கூடாது, அப்படி எதிர்த்து போராட வந்தால் எனக்கு தேவையான பலம் வேணும், படைபலம் வேணும், அது வேணும் இது வேணும்னு கேட்டிருப்போம். ஆனால் அவன் ஆண்டவரிடத்தில் சாலமோன் கேட்டது என்ன கேட்டான்? ஒன்றே ஒன்று தான் கேட்டான், ஞானத்தை தார். அந்த ஞானம் எதற்கு வேணும்னா நன்மை தீமை அறிந்து கொள்ள. பிரைஸ் தி லார்ட். இங்கே தான் நம்ம அதிகமாக தப்பு பண்ணுறது இந்த ஒரு இடத்துல தான். அறிவு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நல்லா ஞாபகம் வச்சுங்க. அறிவு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, நமக்கு இல்லை, எல்லா மக்களுக்கும் கடவுள் கொடுத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம் அறிவு. அந்த அறிவு எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம சொல்கிறோம் அறிவே இல்லையான்னு சொல்கிறோம், தப்பு. அவனுக்கு அறிவு இருக்குது. இந்த நெருப்பு சுடுமா சுடாதா? நெருப்பு வெளிச்சம் கொடுக்குமா கொடுக்காதா? இது தெரிந்து கொள்வது அறிவு. ஆனால் ஞானம் என்பது என்ன? நான் இதில் கையை விட்டேன்னா என் கை பொத்து போவோம், சுடும் என்பது தெரிந்த பிறகு நாங்கள் போகாமல் இருக்கிறது ஞானம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ ஒரு காரியத்தை அறிந்து கொள்வது அறிவு. ஆனால் அந்த அறிவானது விரிவடைய வேண்டுமானால், அது நன்மையா தீமையா என்பதை புரிந்து கொள்ள வேண்டுமானால் நமக்கு நிச்சயமாக ஞானம் தேவை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இது அன்னை மரியாளிடத்தில் இருந்தது. அதனால தான் அந்த அம்மா வானதூதர் கேப்ரியல் தூதர் வந்து சொல்றாரு, என்ன சொல்றாரு? என்னம்மா சொல்றாரு? கேப்ரியல் தூதர் மரியாளிடம் தோன்றி அருள் நிறைந்த சொன்னாங்க இல்லையா? ஆண்டவர் உம்முடைய மரியாள் கருவுற்றுவதற்கு முன்பாக ஆண்டவரால் தேர்ந்து கொள்ளப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு பெண்ணாக அவள் மாறுகிறார். பிரைஸ் தி லார்ட். அப்போ அந்த அம்மா என்ன சொல்லியிருக்கணும்? நியாயமாக பார்த்தா என்ன சொல்லியிருக்கணும்? அந்த அம்மாவுக்கு அறிவு இருக்குது, மரியாளுக்கு அறிவு இருக்குது. என்ன சொல்லியிருக்கணும்? கேப்ரியல் தூதரே, சந்தோஷமாக இருக்குது, அப்போ எனக்கு நல்ல ஒரு அழகான படித்த வாலிபனை எனக்கு என்ன செஞ்சுருக்கணும்? காட்டுன்னு சொல்லியிருந்தா அது என்னது? அது என்னது? அந்த அப்படி கேட்டுச்சாங்க. நம்ம பிள்ளைகிட்ட எல்லாம் பெரிய ஆளுகளை தான் இருக்கியா. எனக்கு என் பிள்ளைய இருக்குது, பேரம்பேத்தி எடுத்தேன். என் பிள்ளைகிட்ட பொண்ணுக்கிட்ட கேட்குறப்ப மாப்பிள்ளை உனக்கு எப்படிமா வேணும்னா என்ன கேட்பேன்? என் பொண்ணு என்ன சொல்லும்? என்ன சொன்னா? படித்த பிள்ளைய நல்லா செக்குச்சிவேன்னு இருக்கணும், சுட்டு நிறைய சம்பாத்தியம் பண்ணணும், என் கழுத்து தாங்காத அளவுக்கு இந்த பக்கம் வேணும், மாதம் சம்பளம் ஆனவுடனே என்ன நினச்சி என்கிட்ட முழு ரூபாயை மணந்து கொடுத்துடணும். இப்படிப்பட்ட நல்ல அறிவுள்ள பையனை பாருங்கப்பா தானே என்கிட்ட சொன்னான். இதுக்கு பேர் ஞானமா? இதுக்கு பேர் அறிவு. என் நல்லது தேர்ந்தெடுக்கிறா, அது தப்பு இல்லை. என் மகன் என்னிடத்தில் நல்ல கணவனை தேர்ந்தெடுத்தது தப்பு கிடையாது, அது அறிவு. ஆனால் ஞானமுள்ள மகளாக இருந்தால் என்ன செஞ்சிடணும்? என் வாழ்க்கை நல்லா இருக்கணும், என் வாழ்க்கையில் நான் மகிழ்ச்சியை அனுபவிக்கணும், துன்பம் வந்தால் எதிர்கொள்ளக்கூடிய சக்தி வேணும், பிரச்சனை வந்தால் அதை எதிர்கொள்ளக்கூடிய பலம் எனக்கு வேணும், நான் 4 பேருக்கு நல்லது செய்யணும். இது கேட்டிருந்தால் அது ஞானம். அன்னை மரியாள் வார்த்தையை இப்போ கேட்டு பாருங்க, என்ன சொல்கிறாங்க? சொற்படியே. அந்த ஒரு வார்த்தையில் முடிஞ்சு போச்சு ஞானம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சாலமன் கேட்ட அந்த ஞானத்துக்கு இந்த ஞானத்துக்கு கம்பேர் பண்ணி ஒப்பிட்டு பாரு. வீட்டில் போய் இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள், வீட்டில் படுத்துக்கையில் யோசிச்சு பாருங்கள். அந்த மரியாள் எவ்வளோ பெரிய ஞானத்தோடு கேட்டிருக்கான்.
அந்த ஞானம் அவள் கொடுக்கப்பட்டதுனால தான் சிலுவையில் தொங்குகிற வரையில் மரியாள் இயேசுவோடு கூட இருந்தார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சிலுவை பாதை, இப்போ நேரம் இல்லை, சிலுவை பாதையில் நடக்கிறப்ப இயேசுப்பட்ட பாடுகளை எந்த பெண்ணாவது பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? கண் முன்னாடி என் மனைவி ஆஸ்பத்திரியில் கண் முன்னாடி உயிர் போகுது, டாக்டர் கையை பிடிச்சி, மனைவி கையை பிடிச்சி சொல்கிறா, நான் 3 மாத குழந்தைய கை விட்டுறாதீங்க. அவனை அதுக்கு என்ன அர்த்தம்? நீ வயசு கொஞ்சம் வயசுப்ப, நீ அப்படி இப்படி போயிடக்கூடாது, என் பிள்ளைய கை விட்டுறக்கூடாது, யார்கிட்ட கொடுத்து வளர்த்துடக்கூடாது, என் பிள்ளைய நீ தான் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி பிரைஸ் தி லார்ட் அப்படி கை பிடிச்சால இல்லையா? எந்த நம்பிக்கை? ஞானத்தோட கூடியவர். அப்படிப்பட்ட மனைவி கண் முன்னாடி உயிர் போயிட்டுருக்கு. என் மனம் எவ்வளோ வேதனைப்படும், எவ்வளோ துடிச்சிருக்கும், அது வெளியில் சொல்ல முடியுமா? இப்போ பாருங்கள், இங்கே சிலுவையில் தூக்கி கேவலப்படுத்துகிறான், அவமானப்படுத்துகிறான், எச்சு துப்புறான், அடி சதை நாராக கிழியுது, ரத்தம்லாம் வெளியில் வருது, ஒரு சொட்டு தண்ணி கொடுக்க அங்கே ஆள் இல்லை. ஆனால் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு மரியாள் அமைதியாக இருந்தாள். வருத்தப்படாமல் இல்லை, அமைதியாக இருந்தாள். அதுதான் அங்கே ஞானம். கடவுளால் எனக்கு நன்மையை கொடுத்தவருக்கு இந்த தீமையை தாங்கக்கூடிய சக்தியும் தருவார். இந்த தீமையை நன்மையாக மாற்ற அவருக்கு உரிமை உண்டு, பலம் உண்டு, விருப்பம் உண்டு, ஆளுமை உண்டு. பிரைஸ் தி லார்ட். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய தவறுகளுக்கு சொல்யூஷன் உண்டு. ஆனால் அந்த தவறை நான் வாயினால் அறிக்கை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கு புகழ், இயேசுக்கு நன்றி. மரியே வாழ்க. இந்த திருவருகை காலத்தில் நம்ம முதல்ல ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன? நமக்கு இப்போ முதல் தேவை ஞானம், நன்மை தீமை அறியக்கூடிய ஞானம். ஏன்னா நம்ம சுற்றி நடக்கிற எல்லா காரியங்களும், நம்ம பார்க்கக்கூடிய எல்லா காட்சிகளும் நம்மை சுத்தமாக கண்ணை மறைச்சிருக்கிறது. நம்ம பார்க்குறது சரியானதா தவறானதா தெரியாது. ஹல்லேலூயா. நேற்று சொட்டு வாங்கினான், ஒரு சாதாரண விஷயந்தான். அவன் 300 வாங்குறான். சொட்டு 300 ரூபாயா? நான் என் கற்பனை பண்ணியிருக்கேன் எப்படி 1500 1000 2000 இருக்குன்னு நினச்சேன். அவன் வெறும் 300 வாங்கினான். அதுக்கு போட்டி போட்டு நாங்கள் 4 பேர் 3 பேர் வாங்கினோம். பிரைஸ் தி லார்ட். அப்போது எங்கள் பார்வை எப்படி இருக்குது? 300 ரூபாய் கொடுக்குறானே, அந்த சொட்டு ஒர்த்தானதா, அது ஒரிஜினலா இல்லை வேறு எவனா போட்டு கழட்டி போட்டதா, ஏதாவது யோசிக்க தெரிஞ்சுதா? குளிருக்கு சொட்டு வேணுங்கிற அறிவு எனக்கு இருந்தது. ஆனால் அங்கே என்ன ஆப்சண்ட்டு? ஞானம் ஆப்சண்ட்டு. கடவுளே எனக்கு அதை கொடு இதை கொடு கேட்கறது அறிவு. ஆனால் நான் கேட்பது எனக்கு தகுதியானதா, நான் கேட்பது நியாயமானதா, இது கடவுளால் விரும்பப்படுகிறதா இங்கு கேட்காது. என்ன அர்த்தம்? என்கிட்ட ஞானம் இல்லை என்று அர்த்தம். ஹல்லேலூயா. அப்போது இங்கே சக்கையை எடுத்துக்கொள்ளுங்க. சக்கைக்கு எல்லா வசதியும் இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது. அவன் அரசு அதிகாரி, வரி வசூல் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர், இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர். அவனுக்கு அதிகாரம் இருக்குது, என்ன சொல்கிறது, வசதி வாய்ப்புகள் இருக்குது, அந்தஸ்து இருக்குது, அது அறிவு. ஆனால் இயேசு பார்த்த உடனே என்ன செய்கிறான்? அவரை பார்ப்பதற்கு கீழே இறங்கி வருகிறான். அது ஞானம். ஊதாரி மைந்தன் எல்லாம் அனுபவித்தான், எல்லாம் சொத்து பத்துனது. அப்படியே வந்தது அவங்க அப்பா என்ன செஞ்சிருப்பார்? வாடாந்தான் கூப்பிட்டுருப்பார் இல்லையா? அப்படி தானே செஞ்சிருப்பார். ஆனால் அவன் வர்றதுக்கு முன்னாடி யோசிக்கிறான்ல, நான் செல்வ செருக்காக இருந்தவன், பல அனுபவங்கள் பல வசதிகள் வாய்ப்புகளை அனுபவித்தவன். ஆனால் அப்படிப்பட்ட நான் எங்கள் ஊரில் எங்கள் வீட்டில் ஏகப்பட்ட விளக்காரன்னா வகை தொகையான சாப்பாடு. ஆனால் அவ்வளோ இருந்தும் நான் இப்போ எங்கே உட்காந்துருக்கேன்? பன்றி கூட்டத்தோடு உட்காந்துருக்கேன். பன்றி உண்ணுகின்ற அந்த தென்னங்கு கிட்ட நான் சாப்பிடக்கூடிய நிலைமைக்கு உண்டான ஞானம் அங்கே தான் பிறக்கு. அது ஓடியாராம் அப்பாட்ட. பிரைஸ் தி லார்ட். இப்போ ஞானம் எங்கே பிறக்குது பார்த்தீங்களா? என்னிடம் ஒன்றும் இல்லை, நான் செய்தெல்லாம் தவறு, என்னுடைய அறிவுக்கு மிஞ்சின செயல்கள்,
என்கிற ஞானம் இல்லாத பொழுது என்ன பண்ணணும்? நம்ம ஆண்டவரை தேடுகிறோம். திரும்பி வா. இதுக்கு இது எபிரேய மொழியில் சொல்லுவாங்க டெசுவான்னு சொல்லுவாங்க. ஹீப்ரு மொழியில் டெசுவா, திரும்பி வருதல், திரும்ப கிடைத்தல், திரும்ப பெற்றுக்கொள்ளுதல். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த டெசுவாவின் காலம்தான், திரும்ப பெறக்கூடிய காலம்தான், திரும்ப அழிக்கக்கூடிய காலம்தான் இந்த திருவருகை காலம். அதாவது இயேசுவின் 2ஆம் வருகைக்கு தயார்படுத்தக்கூடிய காலமே தவிர வெறும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை மகிழ்ச்சியாக கொண்டாட காலம் அல்ல. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அடுத்ததாக ஒரே ஒரு காரியம் சொல்லி நிறைவு செய்வோம். 2 நோயாளிகள் நம்ம செய்ய வேண்டிய காரியம். இப்போ பாவ சங்கீதனம் பண்ணுறோம், ஒரு சமநிலைக்கு வந்துட்டோம். அதாவது என்ன, ஏதேன் தோட்டத்துலேருந்து கீழே தள்ளப்பட்டு நம்ம திருப்பி என்ன செஞ்சுருக்கோம்? ஏதேன் தோட்டத்துக்கு உள்ள நோய தயாராகிட்டோம். பிரைஸ் தி லார்ட். பாவ சங்கீதனம் பண்ணவங்க மட்டும் கை தூக்குங்க பார்ப்போம். பாவ சங்கீதனம் பண்ணவங்க மட்டும் கை தூக்குங்க. அவங்களாம் இப்போ ஏதேன் தோட்டத்தில் இருக்கீங்க. மற்றவங்களாம் இப்போ எங்கே இருக்கீங்க? எங்கே இருக்கீங்க? எங்கேயோ இருக்கோம். இதெல்லாம் கேட்டு கொதுமுடி பங்கில் உட்காந்துருக்காமா இல்லையா? என் காது கேட்டுக்கிட்டு இருக்கு, நான் அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி தானே? அவ்வளோதான். நீ சொல்கிறது சொல்லிட்டே போயா, நாங்கள் பார்த்துக்குறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வேண்டாம், வாங்க. இப்போ திடீர்னு இப்போ இயேசு வந்து என்னோட வருவல் எல்லோரும் வாருங்கள் அப்படின்னு சொன்னால் என்ன செய்வீங்க? இப்போ திடீர்னு இயேசுங்க வந்து நிற்கிறார். நற்கரில் இருக்கவர் அப்படியே வர்றார், உருவத்தை எடுத்து வர்றாரு. வந்து வாருங்கள் பிள்ளைகளே, கொதுமுடி மக்களை, என் பிள்ளைகளை வாருங்கள் அப்படின்னு சொன்னால் நீ என்ன சொல்லுவீங்க? கடவுள் சன்னிதானத்தில் போய் சொல்லாத. என்ன சொல்லுவ? என்ன சொல்லுவோம்? நம்முடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்குது? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சாமி, உட்காந்துருங்க. எங்கள் ஃபாதர் சமையல் பண்ணிகிட்டு இருக்காரு, சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. நான் இந்த முடிஞ்ச உடனே வீட்டுக்கு போய் என்ன விவரம் ஏதுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். அங்கே ஒரு சார் சிரிக்கிறார், ஊர்பட்ட வேலையை வச்சுட்டு வந்திருக்கேன், இப்போ கூப்பிட்டா போவா, நான் அதை முடிச்சுட்டு அடுத்த வாரம் வரேன் அப்படிங்கிற. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்போ அந்த மனநிலை இருக்கும் இல்லையா? அந்த 2 நோயாளிகள் ஒரே நேரத்தில் ஆஸ்பத்திரியில் அனுமதி. ஒருத்தர் படுக்க விட்டு எந்திரிக்கவே முடியாது, படுக்க தான். இன்னொரு நோயாளிக்கு படுத்திருப்பார், சாயந்தரம் 1 மணி நேரம் மட்டும் அவரை உட்கார்றதுக்கு அனுமதிக்கிறாங்க. ஏன்னா அந்த இயற்கை உபாதைகள் வெளியில், கழிவு நீர்கள் வெளியே போகிறதுக்காக அந்த இது பண்ணி வச்சுருக்காங்க. அப்போது இந்த 1 மணி நேரம் எழுந்து அனுமதிக்கப்பட்ட நோயாளி இந்த மாதிரி ஜன்னல் பக்கத்தில் உட்காந்துருக்கார், படுக்க வச்சுருக்காங்க. நடுவில் ஒரு ஸ்க்ரீன், இந்த பக்கம் அந்த அசைக்க முடியாத நோயாளி. கொஞ்ச நாள் அப்படியே போயிட்டுருக்கு. இப்படி இவர் வந்து பேச, அவர் எப்படி பேச, நீ எந்த ஊர், என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு இவர் பேச, அவர் பேச, அப்படி 2 பேரும் 2 ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. நடுவில் ஸ்க்ரீன். அப்படி பேசிகிட்டே இருக்கப்போ இவர் என்ன பண்ணுறாரு, ஜன்னல் ஓரம் படுத்துக்கார். அவர் பார்க்குற காட்சிகள்லாம் இவர்கிட்ட சொல்லுவார். என்ன பற்றி, அந்த ஒரு பெரிய இந்த ஏத்தால மலை தெரியுது, அந்த மலையில் ஒரு ஆறு வெள்ளி அருமை ஓடியாருது, அந்த மிருகம் அங்கே மேயுது, அந்த பூ அழகான பூவாக இருக்குது, நல்ல காற்று வருது, நல்ல வாசனை. இப்படி இயற்கையை ரசித்து சொல்ல இவர் என்ன சொல்கிறார், கேட்டுக்கிட்டே இருப்பார். இவர் மனசுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுது, தன்னுடைய வேதனை, கஷ்டம், அந்த நோய்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக மறக்கிறார். மறந்து இவர் கூடிய நல்ல விஷயங்கள் பூராமல் அவர் கால் விழுது, அது அப்படியே மனசில் நிறைஞ்சிக்கிட்டே வருது. நல்லவை செல்ல என்னது, தீயவைகள் வெளியேறுது, துன்பங்கள் வெளியேறுது, கஷ்டங்கள் மறைய தொடங்குது, மறக்கிறார். இப்படி சொல்ல அவர் இவருடைய இது வந்து உடம்பு நல்லா தேறி வருது. யாரோட உடம்பு? அந்த திரைக்கு இந்த பக்கம் இருக்கிறவர், எந்திரிக்க முடியாதில்ல, அவர் தேறி வர்றார். திடீர் ஒரு நாள் இங்கேருந்து சத்தமே வரல. இந்த ஜன்னல் ஓரம் படுத்து இந்த நோயாளிகிட்டேருந்து சத்தம் வரல. 2 நாள் ஆச்சு, என்னோட சத்தமே வரல அப்படின்னு சொல்லி அங்கே வந்த நர்ஸுகிட்ட கேட்குறாரு, எங்கே ஐயா அவர் இறந்து போனார். இறந்து போனாரா? என்னாச்சு அப்படின்னாரு. இல்லை, நல்லா பேசியிருந்தார், ஆனால் இறந்து போனார். இல்லை, நீயே இது ரொம்ப ஆர்வமாக கேட்குற, நீ அவரை பார்த்து எல்லாம் பார்க்கல.
அப்புறம் எப்படி இல்லை, அவர் அப்படி சொன்னதெல்லாம் கேட்டேன். என் மனசு டாக்டர் வந்து பார்க்குறா, இவருக்கு உடல் நல்லா தேறிக்கிட்டே இருக்குது, நல்ல வார்த்தைகள் கேட்க கேட்க தேறிக்கிட்டே இருந்திருக்கு. இதுக்கு இவர் தெரியல, இவர் மாத்திரை மருந்து சாப்பிட்றதெல்லாம் தேரன்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. பிறகு அந்த பெரிய அதிர்ச்சி, பெரிய கிளைமேக்ஸ் என்னென்னா, அந்த நர்ஸ் சொல்லுது, அந்த இறந்து போனார் இல்லையா ஜன்னல் வரும், அவருக்கு கண்ணே தெரியாது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நல்லா யோசிச்சு பாருங்கள். அவர் இயற்கை அணுவாக ரசித்து அடுத்தவங்களுக்கு சொல்கிறார். இயற்கையை ரசிக்கிறார், அனுபவிக்கிறார், பார்க்கல. அவர் இயற்கையை அவரால் பார்க்க முடியலன்னா கண்ணு கிடையாது இல்லையா? நதி அவர் பார்த்தாரா? இல்லை. குருவி சத்தம் போகிற, கிளி சத்தம் போகிற கேட்டாரா? இல்லை. மிருகங்கள் நடமாடுறதை பார்த்தாரா? இல்லை. தண்ணி ஓடுற சவுண்டு கேட்டுது பார்த்தாரா? இல்லை. ஆனால் இதெல்லாம் மனதுக்குள்ளே என்ன செஞ்சுருக்காரு? யாரோ சொல்லியிருக்காங்க, அதை அனுபவிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. அந்த அனுபவத்தை மற்றவருக்கு பகிரும் பொழுது என்ன ஆகுது? அங்கே அவர் குணமடைந்தார். பிரைஸ் தி லார்ட். இந்த கதையில், இந்த நிகழ்வு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இங்கே நம்ம வார ஞாயிற்றுக்கிழமை கேட்குற அந்த மறைவுரை, இந்த நற்செய்தி கூட்டங்கள், நம்முடைய தனிப்பட்ட ஜபங்களில் இருக்கக்கூடிய அனுபவங்கள், நம்ம வாழ்க்கைக்குடைய ஏற்படக்கூடிய அனுபவங்கள், இதையெல்லாம் அதில் அடையக்கூடிய மகிழ்ச்சி, சந்தோஷத்தை மற்றவரோடு பகிர்ந்து கொண்டீர்களா? இதனுடைய கேள்வி. என் வாழ்க்கையில் நான் அனுபவித்த அந்த கஷ்டத்தை சொன்னேன். மகிழ்ச்சி அடைஞ்ச இப்போ எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கேன், பிரைட்டாக இருக்கேன். எனக்கு என்ன வயசு இருக்கும்? அது சொல்லுங்க, நான் சும்மா தான் சொல்லுங்களேன். நீங்கள் உங்கள்கிட்ட நான் என்ன பொண்ணாக கேட்க போகிறேன்? சொல்லுங்கள், எனக்கு என்ன வயசுனா? இது அட சும்மா சொல்லுங்களேன். தான் 27 வாங்க, 70 வயசுன்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு என்ன வயசு இருக்கும் பிரதர்? உங்களுக்கு வயசு என்ன? 40. எவ்வளோ கிலோமீட்டர் பைக்கில் போவீங்க? எவ்வளோ தூரம் ஒரு நாள் ட்ராவல் பண்ணுவீங்க மேக்ஸிமம் பைக்கில்? 300. நான் ஒரு நாளைக்கு எவ்வளோ தூரம் சுற்றுவேன்? சாதாரணமாக 600-700 கிலோமீட்டர். எங்கள் ஊர்லேருந்து எங்களுக்கு கூட வந்திருக்காருல, அந்த ஜாமியார் வந்திருக்காருல, அவங்க ஊருக்கு கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர், 150-200 கிலோமீட்டர். சரியா? அங்கேருந்து வேளாங்கண்ணி அதே 200 கிலோமீட்டர். எவ்வளோ ஆச்சு? 400 கிலோமீட்டர். சாமிட்டு அதே திரும்பி வருவோம், அதே 200. இந்த பக்கம் வந்து 200, 400, 800 கிலோமீட்டர் பைக்கில். நம்புறீங்களா? என்கிட்ட இருக்கிறது 1/2 கிலோ கறியும் 2 எலும்பும் தான். இது வர்ற வரத்து. பிரைஸ் தி லார்ட். 52 டீச்சரை கட்டி மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன், 988 பிள்ளைகளை கட்டி மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டுக்காரர் சொல்கிறார், இந்த ஒருத்திய கல்யாணம் பண்ணி நான் படுற பாடு என்னன்னு அவர் சொல்கிறார். 2 பெற்று வச்சுக்கேன், 2ம் பொட்டை கழுகு, அதில் மேய்க்கிறதுக்குள்ள நான் படுற பாடு ஐயோங்கிறார். ஆனால் அவருக்கு வயசு என்னென்னா 35 வயசு 40 வயசு. இந்த தம்பியை கேட்டால் அப்போ அவர் தான் சொல்லுவார், நீ சொல்லிட்டு போயிட்டு ஐயா, என் வீட்டை மட்டும் யார் பேச, என் பிள்ளைகிட்ட யார் பேசுகிறேன், தனியாக கூப்பிட்டு கேட்டால் அப்படி தான் சொல்லுவார். ஆனால் 52 டீச்சர், ஒன்று கிழக்கெழுத்தா, ஒன்று மேற்கெழுகும், ஒன்று வடக்கெழுத்தா, ஒன்று தெற்கெழுகும். 988 பிள்ளைங்க கட்டி மேய்ச்சிட்ருக்கேன். காலையில் போனாலும் சாயந்தரம் வருவேன். பிரைஸ் தி லார்ட். இது என் திறமை இல்லைம்மா, இது என்னுடைய திறமை கிடையாது, கடவுள் கொடுத்த ஞானம், சக்தி. என்னென்னா நல்ல விஷயங்களை மட்டும் கேட்டுக்கிட்டே இருப்பேன். எனக்கு முன்னாடி கழுகு மேலே சொந்தக்காரங்க தாங்க, கொஞ்ச நாள் கழித்து ஏர் மங்கலத்தை சொந்தக்காரங்க நாங்கள். பிரதீப்னு வந்த ஒரு தம்பி, ரஞ்சித்துங்க மாப்பிள்ளை, இப்போ ஒரு 4-5 பேர். அவங்க குடும்பம் பூரா எனக்கு சொந்தம். இப்போது என் குடும்பம் எங்கே வந்திருக்கு? இப்போது கொதுமுடி பங்கில் வந்திருக்கு. கொதுமுடி பங்கல் நீங்களாம் யார்? நீ பாட்டு சொல்லி சொத்துக்கத்தில் எழுதி வாங்கிறான்னு சொல்லி அப்படிலாம் அதுக்கெலாம் வரமாட்டேன் நான். பிரைஸ் தி லார்ட். இப்போ நீங்களாம் யார்? என் சொந்தம். நான் சொல்லுவேன்ல, எங்கள் ஊரில் போய் எங்கள் ஃபாதர்கிட்ட போய் சொல்லுவேன், ஃபாதர் ஊட்டி போவாங்க, ஃபாதர் ஊட்டி, எனக்கு தெரியாத ஊட்டியா, வாங்க நான் உங்களை எத்தனை பேர் நான் சோறு போடுறேன் சொல்லுவேன்ல, உங்களை நம்பி சொல்லல. ஏன் என்னுடைய உறவுகளாக நீங்கள் மாறி, இது இந்த உறவு இப்போ எப்படி விரிவாச்சு?
பைபிள் ஒரு வசனம் உண்டு, உன் எல்லையை விசாலமாக்குவேன், உன் கூடாரத்தை விரிவாக்குவேன். ஆபிரகாம் கொடுத்த ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. இந்த ஆசீர்வாதம், இந்த குடும்ப உறவுகள் எப்படி அதனால் கிடைச்சது? ஆண்டவர் கொடுத்த அறிவு என்கிட்ட இருக்கு. ஆண்டவர் கொடுத்த ஞானத்தை நான் கேட்டேன் 1982. அந்த ஞானம் எனக்கு இந்த அளவுக்கு எத்தனை பேர், ஆயிரக்கணக்கான மக்களை எனக்கு உறவுகளாக கொண்டு வந்திருக்கிறது. எது நடந்தது? இந்த உயிருள்ள தெய்வத்தின் முன்பாக நான் உண்மையாக இருக்கின்ற பொழுது என் பாவத்தை அறிக்கை செய்து, ஆண்டவரே நான் இப்படிப்பட்ட பாவியாக இருக்கிறேன், என்னை மன்னியும் என்று சொல்லப்படுது. சக்கையை கேட்ட மாதிரி நான் செய்தவற்றை, நான் பெற்றுக்கொண்டவெல்லாம் அநீதியாக சேர்ந்து கொண்டதெல்லாம் அநீதியாக சேர்த்தெல்லாம் 2 மடங்காக திருப்பி கொடுத்துறேன்னு சொன்ன பாருங்க. அப்போ தான் அவனுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைத்தது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆக திரும்ப ஆண்டவரிடத்தில் வர வேண்டி இருக்கிறது. ஆண்டவரிடத்தில் திரும்ப வர வேண்டுமானால், நான் சொன்ன அந்த டெசுவாவை போல மாற வேண்டுமானால் நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டியிருக்கிறது. நீயும் நானும் நினைக்கிற பாவம் அல்ல. சிந்தனையால் செய்யக்கூடிய பாவமே மிகப்பெரிய பாவமாக இருக்கிறது. பேச்சினால் வரக்கூடிய பாவமே மிகப்பெரிய பாவம். நீ இன்னும் பெரிய அந்த பாவம், விபச்சார அதுக்கெல்லாம் போக வேண்டாம். நீங்கள் நம்முடைய மக்கள் அப்படிப்பட்ட மக்கள் அல்ல. அடிப்படையில் நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு சிந்தனையான பாவம், தவறான எண்ணம், அதை தொடர்ந்து வரக்கூடிய தவறான பேச்சு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்போ சமீபத்தில் ஒரு விளம்பரம் வந்துட்டு, ஒரு புள்ள ஓடும், ஒரு சின்ன பிள்ளை ஓடும். இதுக்கு ஆள் எடுக்கிறதுக்கு இதுக்கு நினைக்கிறேன். ஓடும், ரொம்ப 2-3 பேர் விரட்டுவாங்க. அந்த பிள்ளைய பயந்து வேகமாக ஓடும். அவள் அம்மா பார்த்துக்கிட்டே இருக்கும். திரும்பி வந்தால் கொஞ்ச நேரத்தில் வந்து சிந்தால் பவுடர் எடுத்து கொடுத்து, சோப்பு எடுத்து இதை குளி அப்படின்னா குளித்தோடனே அந்த பிள்ளை நினச்சான் விரட்டுறவன் திரும்பிடுவான். ஹமாம் சோப்பு பாருங்கள், ஒரு ஹமாம் சோப்புக்கு ஒரு பொம்பளை பிள்ளைக்கு அவ்வளோ தைரியம் வந்துடுமா? என் பிள்ளை என்கிட்ட கேட்டாங்க, என் பேரன் கேட்டான், எப்போ தாத்தா எனக்கு ஹமாம் சோப்பு வாங்கினேன். என்னடா ஹமாம் சோப்பு என்னடா உனக்கு இப்படின்னுட்டான். இல்லை ஸ்கூலில் எல்லோரும் என்ன கேள்வி கிண்டல் பண்ணுறாங்க, அவங்ககிட்ட சண்டை போடணும். சண்டை போடுறதுக்கும் ஹமாம் சோப்புக்கும் என்னடா சம்பந்தம்? நீ என்ன நீ லூஸ் மாதிரி பேசுகிற அப்படின்னு டிவி போட்டு காட்டுறான். அதில் வருது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எப்படிலாம் நம்மளை உலகம் ஏமாற்றிட்டுருக்கு இல்லையா? ரூபா விஷயத்தில் எவ்வளோ ஏமாத்துறான். என் பையன் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி இந்த ஃபோனில் திடீர் எனக்கு 72,000 ரூபா வேணும் பாடினான். இது நடந்ததுங்க, என் வாழ்க்கை இப்போ நடந்தது. அண்ணன் பையன், சித்தப்பா எனக்கு ஒரு 72,000 ரூபா அவசரம் வேணும். ஏன்னா 72,000க்கு என்னடா அவசரம்? இத்தனைக்கும் பெரிய ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறான். ஏடா 72,000? முதல்ல இல்லை எனக்கு அவசரம். என்ன சொல்லு சொன்னான். எப்பா ஃபோனில் ஒரு லோன் வந்துச்சு, உங்களுக்கு லோன் வேணுமான்னு கேட்டு வந்துச்சு. நீ ஆதார் நம்பர் இதெல்லாம் போட்டு கிளிக் பண்ணினா உனக்கு வந்துடும். இவனும் கொடுத்துட்டு கிளிக் பண்ணிட்டான். 6,000 ரூபா வந்துருச்சு. வந்து 3 நாள் திருப்பி அதை ரீஃபண்ட் பண்ணிட்டான். பணம் கட்டிட்டான் ஜிபேயில். போன வாரம் வந்திருக்கு. நீ 72,000 ரூபா கொடுக்கலைன்னா நான் வீட்டில் வந்து நிற்பேன், நீ வேலை பார்க்குற கம்பெனியில் வந்து நிற்பேன்னு சொல்லி மிரட்டியிருக்காங்க. இது நடந்து ரொம்ப நாள் நடந்திருக்கு. இவன் கொடுக்கலன்னா வாரம் 5,000 ரூபா ஏறி இப்போ 72,000 வந்து நிற்குது. மாய்மாலம், கவர்ச்சி. இந்த நாளிலே பழைய காரியங்களை நினைத்து பார்ப்போம். இதுவரை செய்த அந்த பிரச்சனைக்கு என்ன காரணம் பார்ப்போம். துன்பங்களுக்கு என்ன காரணம், நெருக்கடிக்கு என்ன காரணம் என்று அந்த சிந்தனையை நாம் ஆண்டவரிடத்திலே அறிந்து அறிக்கை செய்வோம். தொடர்ந்து ஆண்டவர் வளர வேண்டுமானால் நம்முடைய, நீங்களே எனது கோயில், நான் தங்கக்கூடிய இடம், அப்போ அந்த இடத்த எப்படி நம்ம சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டிய நம்முடைய பொறுப்பு. ஆக அந்த இடத்தை நாம் இப்பொழுது பரிசுத்தமாக்கிக்கொள்ள தொடர்ந்து ஆண்டவரிடத்திலே கேட்போம். அதுக்கு தேவையான ஞானத்தை ஆண்டவர் தரும்படியாக எங்களை அன்னை மரியாதை போல மாற்ற வேண்டுமாய் நாம் ஜெயிப்போம். ஒரு வினாடி அப்படியே கண்களை மூடுவோம்.
நீ அன்னை மரியாதை போய் உன் வாட்படியே உன் சொப்படி எனக்கு நிகழட்டும் என்ற மனநிலையோடு சாலமோன் கேட்ட அந்த ஞானத்தை நாம் இப்பொழுது பெற்றுக்கொள்வோம். அந்த உயிரோடு இருக்கிற தெய்வத்தை, அன்பு தெய்வத்தை, பேசும் தெய்வத்தை, கரையோடு கூட பார்க்கும் பார்வையை, தன் இரு கரங்களால் உன்னை அணைத்துக் கொள்ளக்கூடிய அந்த கடவுளை உற்று நோக்கிப்பார். கல்வாரியில் உனக்காக எனக்காக இரத்தம் சிந்தின தன் உயிரையும் கொடுத்த அந்த அன்பு தெய்வத்தை பார். தந்தையே, இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார், இவர்களை மன்னியும் என்று சொல்ல அந்த அன்பு தெய்வம் இப்பொழுது நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசக்கூடிய தெய்வமாக, உயிருள்ள தெய்வமாக, நம்ம கருணையோடு பார்க்கக்கூடிய தெய்வமாக இருக்கிறது. அவரிடத்தில் அப்படியே மனதை ஒப்பு கொடுப்போம்.